திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. நம்ம அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழை தினந்தோறும் பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம திருப்புகழை பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸை பார்ப்போம். அதுக்கு முன்னே கமெண்ட் அதிகமாக வராது. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் படிப்பேன். இப்போ 2 நாள் 3 நாள்லேயே கமெண்ட் நிறைய சேர்ந்து போகுது. அடுத்தவங்க நம்மளை பாராட்டி கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய உணர்வுகளுக்கு நாம் மரியாதை கொடுக்கணும். ஜோதி அருமை அம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பால வெங்கடேஷ் ஓம் சரவணபவா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. சரளாதேவி அப்படின்றவங்க புது சப்ஸ்கிரைபர் நமக்கு. அம்மா, என் மகனுக்கு திருமணம் விரைவில் நடக்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அம்மா. ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. தினந்தோறும் நம்ம போடுற பதிவுகளே நிறைய அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகளில் கல்யாண வரம்தான் கொடுக்குறாரு. அவருடைய திருப்புகழ்கள்லாம் பாடும்போது உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வரம்தான். அவங்களே சரளாதேவியே இன்னொரு பதிவு போட்டிருக்காங்க. திருப்போரூர் வரலாறு அருமை. அம்மா முருகா அருள் புரிவாய். அப்பா அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படின்னு. மாலத்தி அவங்க ஓம் முருகான்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம டாக்டர் பெரியசாமி ஐயா, ஜோதி, பால வெங்கடேஷ், டாக்டர் பெரியசாமி ஐயா, இவங்கெல்லாம் தினந்தோறும் நம்மளுக்கு தவறாமல் கமெண்ட் பண்ணுறவங்க. இந்த சரளாதேவின்றவங்க சொன்ன மாதிரி நம்ம போடுற பதிவுகளில் நிறைய முருகப்பெருமான் திருவருள் ஊட்டினது. கடப்ப மலர் மாலை யாருக்கெல்லாம் தரணும்னு கேட்குறாரோ அப்போல்லாம் கல்யாண வரந்தான் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். முருகப்பெருமானுக்கு விடாமல் பூஜை பண்ணுங்கள், சீக்கிரமாக கல்யாணம் வரம் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம இன்னைக்கான திருப்புகழை பாடுவோம். அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் 112. ஆகத்தே தப்பாமல் காமத்தூர் தல திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளி செய்தது. வரிசை எண் வரிசையில் 112வது பாடல். நம்மளுடைய பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். நல்ல ஆதரவு கொடுத்து எங்களுக்கு மென்மேலும் ஊக்கப்படுத்துகிற உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாளைய தினம் சோமவார அமாவாசை, கிருத்திகை. வைகாசி மாதத்தில் அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா வரும். இந்த வைகாசி மாதத்தில் வரும்போது சோமவார கிருத்திகையாகவும் வருது. 3 அப்பா புள்ள சேர்ந்து வராங்க. அதனால் சோமவார கிருத்திகையை விடாது அனைவரும் கும்பிடுங்க. இது அமாவாசையில் வருதே கும்பிடலாமான்னு எவ்வளோ காலமாக என்றைக்கு இது ஜாதகமெல்லாம் கணிச்சாங்களோ அப்போலேருந்து வைகாசி அமாவாசை, வைகாசி மாதத்தில் அமாவாசையும் கிருத்திகையும் ஒன்றா தான் வரும்.
ஆகையினால அதுக்கெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. ரெண்டுமே கும்பிடலாம் ஒன்றா. இது கும்பிடுங்க. நம்ம முருகப்பெருமான திருப்புகழ் பாடி கும்பிடுங்க. தினை மாவு வாங்கி வச்சு தீபாரத்தனை பண்ணுங்க. தினை மாவில் விளக்கு போடுங்க, இல்லை மாவிளக்கு போடுங்க. எப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுதோ செய்யுங்க. அப்படியெல்லாம் முருகப்பெருமானை எப்படியெல்லாம் நம்ம ஒரு ஒரு உபச்சாரணை பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ண பண்ண நம்மளுக்கு அப்படி ஒரு திருவருள் பூட்டும். அப்படி ஒரு விரும்பி செய்யணும். பூஜையை கூட விரும்பி செய்யணும். இப்போ வாங்க நம்ம திருப்புகழை பாடலாம். இதுக்கான சந்தம் பாடலை சொல் விளக்கத்தோடு பார்ப்போம். தான 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 தனதானா அகத்தே தப்பாமல் சேரிக்கு ஆர்க்கை தேரல் கணையாலே ஆலை பாலை போல கோலத்து ஆய காய பிறையாலே போகத்து சற்றே தன் பாயல் பூவில் தீயில் கருகாதே போத காதல் போகாத்தாலை பூரித்து ஆரப்புணராயே தோகைக்கே உற்று ஏறி தோயம் சூர்கெட்டு ஓட பொறும்பேலா சோதி காலை போதா கூவு அத்தூவல் சேவல் கொடியோனே பாகு ஒத்தே சொல் பாகத்தாலை பாரித்து ஆனல் குமரேசா பாரில் காமத்தூரில் சீல பாலத்தேவர் பெருமாளே பாலத்தேவ பெருமாளே. இப்போ இதுக்கான சொல் விளக்கம் பார்ப்போம். ஆகத்தே தப்பாமல் சேரிக்கு ஆர்க்கை தேரல் கணையாலே உடலிலே வந்து குறி தப்பாமல் தைக்கின்ற மன்மதனுடைய கையில் உள்ள கரும்பு வில்லி நின்று புறப்படும் மது நிறைந்த மலர்பானங்கள் ஆலை பாலை போல கோலத்து ஆய காய பிறையாலே விஷம் கொண்டதாய் பால் போலும் வெண்மையான அழகு வாய்ந்த வடிவம் உடைய நிலவாலும் போகத்து சற்று தன்பாயல் பூவில் தீயில் கருகாதே புணர்ச்சி இன்பத்தில் ஆசைப்பட்டு தன் படுக்கையில் நெருப்பு பட்ட பூவை போல கருகி போகாமல் போத காதல் போகத்தாலை பூரித்து ஆற புணராயே அவள் பிழைத்து போகும்படி ஆசை வைத்துள்ள இன்பத்துக்கு இடமான உனது திருவடியில் என் மகள் மகிழ்ச்சி அடைய நன்கு அவளை சேர்த்து அருள மாட்டாயா? முருகப்பெருமான சொல்கிறார். அந்த பெண் இப்படி நெருப்பு பட்ட பூவை போல கருகி போகாமல் அவள் பிழைத்து போகும்படி ஆசை வைத்துள்ள இன்பத்துக்கு இடமான உனது திருவடியில் என் மகள் மகிழ்ச்சி அடைய நன்கு அவளை சேர்த்து அருள மாட்டாயா? தோகைக்கே உற்று ஏறி தோயம் சூர்கட்டு ஓட பொறும் வேளா இந்திராகிய மயில் மேல் பொருந்தி ஏறி கடல் நீரில் நின்ற சூரன் அழிந்து ஓடும்படி போர் செய்த வேலனே. அந்த தேவேந்திரன் மயில் மேல் பொருந்தி ஏறி கடல் நீரில் நின்ற சூரன் அழிந்து ஓடும்படி போர் செய்த வேலனே. சூரன் ஓடுறானா. சோதிக்காலை போத கூவு அத்தூவல் சேவல் கொடியோனே. சூரியன் காலையில் உதிக்கும்படி கூவுகின்ற அந்த இறகு உடைய கோழி கொடியை உடையவனே. குரல் கேட்டவுடனே சேவல் கூவுது பாருங்க. அந்த சேவல் கூவுகின்ற அந்த இறகு உடைய கோழி கொடியை உடையவனே. பாகு ஒத்தே சொல்
பாகத்தாலை பாரித்து ஆர்நல் குமரேசா. சர்க்கரை பாகுக்கு ஒத்த இனிமையான சொற்களின் பக்குவம் உடைய வள்ளியை விரும்பி உள்ளம் மகிழும் நல்ல குமரேசனே. இந்த சர்க்கரை பாகுக்கு ஒத்து இனிமையான சொற்களின் பக்குவம் உடைய அந்த அம்மா வள்ளி அவ்வளோ, அதான் அந்த காட்டில் வளர்ந்த பெண்ணுன்றதுனால அப்படி ஒரு அன்பு அவங்களுக்கு. அந்த அவரை விரும்பி உள்ளம் மகிழும் நல்ல குமரேசனே அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த பாடல்லாம் கல்யாண காலத்துக்கான பாடல். இதையெல்லாம் பாடுங்க, கேளுங்க. உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல மன வாழ்க்கை அமையும். பாரில் காமத்தூரில் சீல பால தேவ பெருமாளே. இந்த உலகத்தில் காமத்தூர் என்னும் தலத்தில் தூய்மை கொண்ட குழந்தையாக அமர்ந்த தெய்வ பெருமாளே. அந்த ஊரில் தூய்மையாக அமர்ந்திருக்காராம் நம்ம முருகப்பெருமான். அருமையான பாடலை கொடுத்துருக்காரு. சூரியன் காலையில் உதிக்கும்போது சேவல் கூவுறத ஒரு பாடலே இருக்குது. சோழமங்கலம் சகோதரி பாடியிருப்பாங்க. சேவல் கூவி ஞாலம் வெளுத்தது அங்கே செங்கதிர் வேலும் ஜொலித்தது ஜொலித்தது ஜொலித்தது. பாடல் பிழையாக இருந்தால் மன்னிச்சிங்க, நான் எப்போ பாடினது. அந்த மாதிரி அருமையான திருப்புகளை கொடுத்துருக்காரு. இதை பாடுங்க. உங்களுடைய எண்ணமெல்லாம் நிறைவேறக்கூடிய பாடல் இது. ஆகத்தே தப்பாமல் காமத்தூர் தல திருப்புகள். தான 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 தனதானா ஆகத்தேத பாமச்சேரி கார்கை தேரற்கணையாலே ஆலப்பாலை போல கோல தாய காய பிறையாலே போகத்தே சற்றேதற்பாய புவியற்றியிற்கருகாதே போதக்காதற் போகத்தாலை பூரித்தார புனராயே தோகைக்கேயுற்றேரி தோயச் சூர்கெட்டோட பெரும்பேலா சோதிக்காலை போத கூவ தூவச் சேவர் கொடியோனே பாகொத்தே பாகத்தாலை பாரித்தார் நற்குமரேசா பாரிக்காமத்தூரிச்சீல பாலத்தேவப் பெருமாளே பாலத்தேவப் பெருமாளே. ஆர்த்தே தப்பாமல் சேரிக்கே ஆர்க்கை தேரல் கணையாலே ஆலப்பாலை போல கோல தாய காய பிறையாலே போகத்தியே சற்று தன் பாயால் பூவில் தீயில் கருகாதே போதக்காதல் போகா தாளை பூரித்து ஆர புனராயே தோகைக்கே உற்றி ஏறி தோயம் சூர்கெட்டோட பொறும்பேலா சோதிக்காலை போத கூவு அத்தூவல் சேவல் கொடியோனே பாகு ஒத்தே சொல் பாகத்தாலை பாரித்து ஆர்நல் குமரேசா பாரில் காமத்தூரில் சீல பாலத்தேவ பெருமாளே பாரில் காமத்தூரில் சீல பாலத்தேவ பெருமாளே பாலத்தேவ பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வள்ளியினுடைய மனம் மகிழும்படி சர்க்கரை பாகுக்கு ஒத்த இனிமையான சொற்களின் பக்குவம் உடைய வள்ளியை விரும்பி உள்ளம் மகிழும் நல்ல குமரேசனே அப்படின்னு அருமையாக சொல்கிறாரு. அவர் வள்ளியை தேடி போகிறதுனால யாருக்கெல்லாம் மனம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு சீக்கிரமாக கல்யாண காலம் கூடும். விரைவிலேயே கல்யாணம் நடக்கும்.
இந்த பாடலை எல்லாம் பாடுங்க. அழகான குழந்தை வடிவில் காமத்தூரில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த உலகத்தில் காமத்தூர் என்னும் தலத்தில் தூய்மை கொண்ட குழந்தையாக அமர்ந்த தெய்வ பெருமாளே. இந்த குழந்தைன்னா நம்மளுக்கு குறைய தீர்த்துற போகிறாருன்னு ரொம்ப பேர் நினைப்பாங்க. குழந்தைன்னு நினைக்காதீங்க. குழந்தையாக வந்து தான் ஔவையாருக்கு வலியுறுத்தினார், ஞானத்தை கொடுத்தாரு. அந்த அம்மா மயக்கத்தில் நடந்து வந்த களைப்பில் ஒரு நாவல் மரத்து அடியில் வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்த போது அப்போ களைப்பாக இருக்குது, ஒரு நாவல் பழமாக சாப்பிட்டா கூட கொஞ்சம் நாக்கில் தண்ணி ஊறுமே அப்படின்ட்டு அந்த மரத்தை அண்ணாந்து பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த மரத்தில் ஒரு பையன் உக்காந்துக்கின்னு, மாட்டுக்கார பையன் உக்காந்துக்கின்னு நிறைய நாவல் பழத்தை பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த அம்மா பார்த்துட்டு, டே குழந்த, ஒரு பழம் போடண்டா, நாக்கெல்லாம் வறட்சியாக இருக்குது அப்படின்ட்டு சொன்ன உடனே அவையே உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்பாங்க. பழத்தில் என்ன பழம், சுட்ட பழம் சுடாத பழம் அப்படின்ட்டு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ சுடாத பழம் போடுப்பா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ கேட்பாங்க. எல்லாத்தையும் மரத்தை பிடிச்சி உழுக்குவார். உழுக்கின உடனே பழமெல்லாம் கொட்டும். அப்போ என்ன பண்ண, எல்லாம் மண்ணில் விழுந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை அப்படின்னு ஊதுவாங்க. என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்வாங்க. முருகா, இந்த அறிவுக்கு எட்டாததை வந்து எனக்கு சொல்லி புரிய வச்சுட்டே, பழம் சுடுதான்னு கேட்குறேன், நீ யாரா, யார் நீ அப்படின்னு கேட்ட உடனே, என்ன தெரியலையா, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார். அந்த மாதிரி நிறைய படிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கே வந்து அறிவை புகட்டுற நம்ம முருகப்பெருமானை நாம் படித்தா நம்மளுக்கு எவ்வளோ அறிவும் ஞானமும் பெருகுன்னு பாருங்கள். படிக்கவே வேணாம், முருகப்பெருமானை படித்தாலே நமக்கு எல்லா கல்வி ஞானமும் வந்து சேரும். இந்த திருவருளை நீங்களும் பெறணும்னு தான் இந்த பதிவை கொண்டு வந்து போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.